சின்ன பையனோட ஏமாத்துறாங்க. ஆலோலம் சோ அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், கொழுமையான சாரீரம், பாலோடு கலந்த பழமுதம் தேனோடு கலந்த தெள்ளமுதம் உண்பார்களே. குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில்தான் குடையாற்றிருக்கும் என்று சிந்திக்கிறதில்லை. ஆலோலம் 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 பாடிக்கொண்டிருப்பதான் வள்ளி என்று நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான சாரீரம் உள்ள பெண்ணை எப்படி வர்ணித்தால் அது பொருத்தமா இருக்கும்போதை விட உங்க பேர் தூங்குறாங்க. தூங்குறவங்களுக்காக ஒரு சின்ன பாட்டு, விழிச்சிருக்கிறவங்களுக்காக பாட்டு பண்ணா நல்லா இருக்காது. தூங்காதே அக்கா தூங்காதே, அக்கோ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே அம்மா தூங்காதே, தூங்காதே அக்கா தூங்காதே. சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. ஒண்ணுமில்ல, இருக்கிற 10 பேர் எந்திரிச்சு போனா எப்படி நாடகம் நடத்துறது? இருங்கல தாங்கிய ஆயுதம் பல சரித்திரம் எனக்கு அவருக்கு புறப்பாடு. தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திரங்களை சொல்லும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திரம் தாண்டவர்க்கு தூங்காதே தம்பி தூங்காதே. சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
கோட்டை விட்டார் போகாதே தம்பி போகாதே மேரி என்ற பெயர் வாழாதே போகாதே தம்பி போகாதே பல்லு விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு விளக்கத்தை வச்சு சாமி கும்பிட்டு பாருங்க. எவ்வளவு வறுமையா இருந்தாலும் இதை நான் அனுபவபூர்வமா சொல்றேன். இந்த கொரோனா நேரத்துல பார்த்துட்டு இதை செஞ்சு பார்ப்போமே. கொரோனா நேரத்துல அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுல்ல, அப்ப பார்த்தா அதுக்கப்புறம் தான் இங்க பார்த்தாலும் உடனே நிவாரணம் நிவாரணம் நிவாரணம். இந்த ஐப்பசியில இந்த சோறு கண்டடம் சுருக்கம்பாங்கல்ல, அதுவும் உள்ளபடியே என்னுடைய வாழ்நாளில் அனுபவித்தேன். இந்த ஐப்பசி மாசம் போய் அண்ணாபிஷேகம் பார்க்கும் பொழுது வீட்டுல வந்து அரிசிக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு. நான் மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு பக்கத்து வீட்டுல அந்த கொரோனா நேரத்துல அந்த அளவுக்கு அரிசி பார்த்தா சங்கத்துல இருந்து அரிசி, ரசிகர் மன்றத்துல இருந்து அரிசி, அங்க இருந்து இங்கே ஏகப்பட்ட உணவு. கொரோனா நேரத்துல தொழிலே இல்லாத நேரத்துல நம்ம மீதமாகி அந்த அரிசி இன்னொருத்தர் கொடுக்குற ஐப்பசி மாசம் அண்ணாபிஷேகம் பார்த்தா. இப்ப ஆன்மீகம் எல்லாம் முழுமையா நம்ப வேண்டியதா தான் இருக்கு, முழுமையா நம்ப வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இந்த பெண்ணை பற்றி வர்ணித்தால் எப்படி தெய்வரம்பை முன்னாள் திருவிழகெல்லாம் மாமா மாமாங்காதீங்க மச்சினே, நீங்க வயசுல மூத்தவரை நான் சின்ன பிள்ளை. செல்வண்ணே அது மாதிரி நான் தூங்கி பார்த்ததே இல்லை. லைட் செட்ல வந்து எத்தனை பேர் பார்க்க படுத்திருக்காங்க. அவர் அப்படி இல்லை, பாடும் பொழுது அந்த எக்கோ வைக்கணுங்கிறதுக்காகவே பிடிச்சே இருப்பார். ரொம்ப கடமை உணர்வுல ரொம்ப சரியா இருப்பாரு. மகராசி நல்லா இருக்கு. லைட் செட் பேர் சத்யாதானா இல்ல சத்யாதானா? சத்யா மிக சிறப்பாக அமைத்திருக்கிறாங்க. இல்ல பேர் வந்து பார்க்குது இந்த பாக்ஸை பார்த்துட்டு பெரும்பாலும் பேர் சொல்றது சிக்கல் இருக்குது. ஏன் வாடகைக்கு தான் எடுத்துட்டு வந்துருந்தாங்கன்னா போட்டாங்கன்னா அதை சொல்லிவிட்டோம்னா போச்சு. அதுல ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அதனாலதான் கேட்டுக்கிறது மிக சிறப்பு. இல்ல இன்னைக்கு இல்ல நான் சொல்றது, இப்ப நாளைக்கு நாடாம பாக்குறோம். நாளைக்கு 4:30 மணிக்கு மேல 4:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிட்டோம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே போவாங்க. அப்படியே போனாங்க ஒன்றும் பிழை இல்லை. காது தானே கேட்குது. பாட்டுங்கிறது வந்து காதால் கேட்டு ரசிக்கக்கூடியது. பேச்சு என்பது காதால் கேட்டு ரசிக்கக்கூடியது. பட்டிமன்றதெல்லாம் நாடகம் மட்டும்தான் கண்ணுக்கு காதுக்கு மனதிற்கு எல்லாம் சுதரக்கூடியது. அதனால இயல் இசை நாடகம் என்பது உயர்ந்த இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட நாடகத்துறையில் இருக்கின்ற நாம் ஆளோலும் என்ற குரல் காட்டி இந்த குணத்தே செயலோடு நினைத்தின மீது வைத்த சிங்காரி இது எந்த ஒரு சிங்காரி? உருளி காளையர் கோவில் சிங்காரி. உருளி 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 செயலோடு நினைத்தின மீது வைத்த சிங்காரி கொஞ்சம் சீக்கிரமா சிங்காரி 5 மணி ஆக போகுது சிங்காரி சீக்கிரமா செயலோடு நினைத்தின மீது வைத்த சிங்காரி விமயம் காலோடு 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 கால்வினியர்களாக போகக்கலை செய்தால் பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பொழுதில்லை. வெளிநாடு மொழி என்றால் கிளியே பார்த்த கூட அமுதும் தேனும் எதற்கு அமுதும்
எதற்கு நீ அருகில் திருமலைகள் கைவருந்தவன் கற்பத்தோட்டானோ இருளிக்குள் அமர்ந்த சிவனார்க்கிய தெய்வ வடிவெடுத்து செயலி விளதானோ வந்தெழுப்பும் கையால் பரரித்தும் மந்திரி வந்தெழுப்பு கூட மகராசி வளதானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து வடி தராமல் செம்மலரும் கைமலரால் செய்துவிட்ட பொற்பாய்கள் எத்தனை பாட்டு பாடினாலும் எம்ஜிஆர் பாட்டு ஒன்று பாடலன்னு வச்சுக்கலாம் நாடகம் நடந்த மாதிரி இருக்காது. நிலவே பெண்ணாக மாறி வந்தார். நிலவு ஒரு பெண்ணாய் உலவுகின்ற